பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சங்கரா மீன் குழம்பு. அதாவது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்போம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்புக்கு கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் 1/2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிடலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 20 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதே இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா தக்காளியை அரைச்சும் கூட ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தான். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் 2 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை தண்ணி 1 கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மசாலா வாசனையெல்லாம் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ஒரு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து அதில் உள்ள பெராலெல்லாம் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனை நல்லா குழம்புல ஆட் பண்ணி விட்டுடலாம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வந்திருக்கு, மீனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலையை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.